வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உமா ரமணனிற்கு அவரை கௌரவிக்கும் விதமாக இதை முன்னோடியாக பண்ணியிருக்கலாம். உமா மரணம் குறித்து கங்கை அமரன் வெளியிட்டிருக்கும் ஆதங்க வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. அவர் பேசிய விஷயம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இந்திய சினிமா உலகில் பிரபலமான பாடகியாக இருக்கவங்க தான் உமா ரமணன். இவங்க 1980ஆம் ஆண்டு வெளிவந்த நிழல்கள் என்ற படத்தின் இடம்பெற்ற பூங்கதவே தாழ்த்திரவா என்ற பாடலின் மூலம்தான் திரையுலகில் அறிமுகமாகியிருந்தாங்க. அதையடுத்து இவங்க பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் இடம்பெற்றுள்ள ஆனந்த ராகம், ஆகாய வெண்ணிலாவே, நீ பாதி நான் பாதி, பூவெல்லாம் இசைக்கும், பூமகள் ஊர்வலம் போன்ற ஏராளமான பாடல்களை பாடியிருக்காங்க. மேலும் இவங்க எம்எஸ்வி விஸ்வநாதன், இளையராஜா, வித்யாசாகர் போன்ற பல இசையமைப்பாளர்கள் இசையில் பாடியிருக்காங்க. எங்களுக்கும் வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணம் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய், த்ரிஷா நடிப்பில் வெளியாகியிருந்த திருப்பாச்சி படத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு என்ற பாடலை இவங்க தான் பாடியிருக்காங்க. ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. அதற்கு பிறகு சினிமாவில் பட வாய்ப்புகள் குறைந்தவுடனே மேடை கச்சேரிகளை பாட ஆரம்பித்தாங்க. இதனிடையே இவங்க பாடகர் ரமணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ரமணனும் பிரபல பின்னணி பாடகர் ஆவார். இவர் ஆயிரக்கணக்கான மேடை கச்சேரிகளில் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில படங்களுக்கு இசையமைத்தும் இருக்காங்க. குறிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பான பிரபல நிகழ்ச்சிகளில் ஒன்றான சப்த ஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக ரமணன் இருந்திருக்கிறாரு. இதன் மூலம் தான் இவங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டார். அதற்கு பிறகு இவங்க பல இசை கச்சேரிகளை நடத்தி வந்தாங்க. மேலும் சென்னை அடையாறில் தான் உமாதா ரமணன் வசித்து வந்தாங்க. கடந்த சில மாதங்களாகவே உமா உடல்நலம் சரியில்லாமல் அவஸ்தைப்பட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும் நிலையில் இவங்க நேற்று காலையில் இறந்து போயிட்டாங்க. நிறைய கச்சேரிகள் எல்லாம் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருப்பா இவங்க ரொம்ப சூப்பராக பாடுறாங்க என்று சொல்லி அவங்க குரலை அப்படியே ரசித்தோம். பின்பு சினிமாவில் எங்களோட வளர்ச்சி வந்த பிறகோ உமாவை பாட வைக்கலாம் என்று இளையராஜா அண்ணனுக்கு ஐடியா வந்தது. அதற்கு பின்பு தான் பாட வைத்தார். ஏற்கனவே உமா ரமணன் குரலில் பரிச்சயம் என்பதாலும் தனித்துவமாக இருந்ததாலும் அண்ணன் தொடர்ந்து அவருக்கு பாடல் வாய்ப்பை கொடுத்தாரு. எந்த குறையும் தவறுமே கண்டுபிடித்து சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான குரல், தமிழ் உச்சரிப்பு எல்லாமே சுத்தமாக இருந்தது. ஸ்டூடியோவுக்கு வரும்போதே அவரிடம் பழக்கம், மற்றபடி பெருசாக எங்களுக்கு தொடர்பு இல்லை. நான் ரசித்த குரல்களில் முக்கியமான குரல் உமா. இவங்களுடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பு. இடையிலான அவரை நேரில் சந்திக்காமலே என்று எனக்கு தோணுச்சு. நான் வெளியூரில் இருப்பதால் என்னால் உமாவுக்கு அஞ்சலி செலுத்த முடியலை, நேரில் வர முடியலை. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி உமா ரமணன் மறைவுக்கு பிறகு அவர்களுடைய பாடல்களை பாராட்டுகிறோம், கொண்டாடுகிறோம். முன்னாடியே அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்கலாமோ என்ற வருத்தம் என்று ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறார் கங்கை அமரன் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.